ஹலோ கைஸ், நான் உங்கள் ஆசித் ரோட்டில். ஸோ என்ன ரீசன் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த மாதம் நம்ம பிளான் போட்டு வச்சுக்கோங்க பார்த்தீங்களா, இந்த மந்தில் எங்கன்னா ட்ரிப்பு போகலான்னு. ஸோ இந்த மந்த்து லாஸ்ட் பிளாகர் இங்கே வெளியே போயிருந்தார். ஸோ அதனால் நம்ம ட்ரிப்பு போகல. அதனால் இந்த மாதம் என்னடா ட்ரிப்பு போகலன்னா போகல அப்படின்னு சொன்ன நினைக்காதீங்க. ஆல்ரெடி பேக் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஹலோ கேஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் கொஞ்சம் வேறு மாதிரி பிளேசஸ்லாம் போய்ட்டு ட்ரெக்கிங்லாம் போடலான்னு ஐடியா பண்ணேன். ஆனால் இந்த வாட்டி என்ன மாதிரி நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. இந்த வழக்கம் போல் நம்ம ஹெல்மெட்டு, நம்ம பேக்கில் கொஞ்சம் திங்ஸ் ரெடி பண்ணிக்கினேன். அண்ட் மொபைல் எல்லாம் இருக்குது, கொஞ்சம் கேமராவில் எடுத்து வச்சுக்கினேன். அண்ட் இன்னொன்று இதுக்காக இன்னொன்று வாங்கி வச்சுருந்தேன், சரிங்களா? அதுவும் கொஞ்சம் எடுத்துன்னு போகலான்னு நினைக்கிறேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் நான் பன்னி அவுத்து வச்சிட்டேன் இந்த வாட்டி. ஏன்னா இந்த வாட்டி பன்னி வேண்டான்னு சொல்லிட்டு அவுத்து வச்சிட்டேன். ஸோ அதனால் காய்ஸ் 25th and 26th நம்மளோட வீடியோ எடுக்க போகிறேன். ஸோ என்றைக்கு லான்ச் பண்ணுவோம் தெரியல, சத்தியமாக கண்டிப்பாக லான்ச் பண்ண போகிறேன். வாங்க போக கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலி இங்கே நான் வண்டியில் போகல, தமிழ்நாடு போயிட்டு தமிழ்நாடு வண்டி எடுத்துக்கின்னு தான் போகலான்னு ஐடியாவில் இருக்கிறதில்ல. ஸோ அதனால் வெயிட் பண்ணிக்கிறேன். தமிழ்நாடு அதிகம் ட்ரெயினில் போகலாம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போயே ஒரு 3:59 ஆக்சுவலி எனக்கு 4:20 ட்ரெயின் கேட்குங்க. ஸோ எங்கே ஆள் போனால் அங்கே ஆள் வருவாங்க. ஸோ அதாவது வெயிட் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க கண்டினியூ பண்ணலாம் வீடியோ. வரமா ஸோ கிளம்பிட்டுங்க ரைடுக்கு. ஸோ ஒருத்தர் இந்த வண்டி ட்ரிப்போட பட்ஜெட் எவ்வளோ ஆகுதுன்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஆனால் எவ்வளோ ஆகுதுன்னு எனக்குன்னு தெரியல. ஸோ லிமிட்டட் ப்ரைஸஸ் தான் எடுத்துங்கிறேன். ஸோ இங்கே டோல் ஒரே கால் டோல்க்குது. ஸோ சிங்கிள் டோலாக இதுன்னு தெரியல. ஆக்சுவலி நான் காவேரி போகிற டைம் அவங்க ஒருத்தால அமௌண்ட் பே பண்ணிக்கிறேன். ஸோ அமௌண்ட் பே பண்ணதால் எவ்வளோ இதாகுதுன்னு தெரியல லிட்ரலி எனக்கு. இதில் ஃபுட்பிரிண்ட்ஸ் போட்டுட்டேன். ஃபுட்பிரிண்ட்ஸு கொஞ்சம் ஆயில் போட சொன்னேன் இன்ஜினில். அண்ட் கொஞ்சம் ஒர்க்ஸ்லாம் பண்ண சொன்னிச்சு. இதில் கொஞ்சம் சில்லற வேலையெல்லாம் இருந்துச்சுங்களே, பாதி வேலை முடிச்சிட்டேன். ஃபுட்பிரிண்ட்ஸ் இது புதுசாக போட சொல்லிட்டேன் இப்போது. அண்ட் இன்ஜின் கொஞ்சம் ஆயில் போட சொன்னேன், ஆயில் போட்டு விட்டாங்க. அண்ட் இன்னும் கொஞ்சம் சில்லற வேலைன்னா அப்புறம் ரேடியேட்டர் வாட்டர் இருக்குது, அதுக்கு பிரச்சனை இல்லை நினைக்கிறேன். இப்போ எங்கே போகிறோன்னு கேட்குறீங்கன்னா காவேரிக்கு தான். காவேரியில் போயிட்டு ஆக்சுவலி அந்த வழியில் தான் போகணும். ஆக்சுவலி 28 கிலோமீட்டர் சம்திங் சொன்னாங்க என்கிட்ட. ஸோ அதே ரோட்வேஸில் போகணுன்னு, அந்த ரோட்வேஸ் தான் போகலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்கிறேன். ஸோ இப்போ எங்கடா எந்த ஊருன்னா அன்சட்டின்ற ஊர். நானும் நிறைய டைம் இன்ஸ்டாகிராமில் நான் பார்த்துக்கிறேன், லிட்டரலி அன்சட்டின்றது ஊருங்களா. நானும் போனதில்லை அந்த ஊரில். இன்னொரு விஷயம், நான் இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். எதுக்கு நான் அன்இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா, சும்மா நான் உட்காந்து ஸ்க்ராலிங் பண்ணினே இருக்கேன் எப்போவுமே இன்ஸ்டாகிராமில். ஸோ அதனால் இப்போ இன்ஸ்டாகிராமும் தூக்கிட்டேன். இன்ஸ்டாகிராம் தூக்குறதால கொஞ்சம் பரவாயில்ல. ஃபஸ்ட்டு இருந்ததோட இப்போ பரவாயில்ல. ஏன்னா எப்போ பார்த்தாலும் இன்ஸ்டாகிராம் உட்காந்துக்கினே டேட்டா வேஸ்ட் பண்ணிக்கினே அதுவே லைஃப் அப்படியே போயிடுச்சு. லிட்ரலி ஒரு வருஷக்கணக்காக சொல்லுவேன். ரீசெண்டாக 2-3 வீக்ஸ் ஆயிடுச்சு நான் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு. ஸோ அன்இன்ஸ்டால் பண்ணாலும் ஜஸ்ட் சும்மா விசிட் பண்ணுவேன். விசிட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் போயிடுவேன். ஒரு 5 நிமிஷம். அது ரீல்ஸ் நோண்டுற வேலைலாம் இல்லை. ரீல்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமுக்கு வருவேன். கொஞ்சம் என்ன இம்பார்ட்டன்ஸ் டெக்ஸ் என்ன இதெல்லாம் பார்த்துட்டு திரும்பவும் கொஞ்சம் பார்த்துட்டு, எதுவுமே ரீல்ஸ்லாம் பார்க்க மாட்டேன். கொஞ்சம் என்ன இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் மட்டும் போஸ்ட் போட்டுட்டு திரும்ப லாக் அவுட் பண்ணிடுவேன் நான். ஆக்சுவலி பார்த்தீங்களா, அழகான மரத்துக்கு மேலே சூரியன், என்ஜாய்மெண்ட்டு தாங்க லிட்ரலி சொல்கிறேன். ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னான். லாஸ்ட் மூமெண்ட்டில் இல்லை வேண்டாம், அவங்க டாடியில் கோயிலுக்கு போகிற விஷயத்தில் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. லிட்ரலி இந்த மாதிரி விஷயத்துலலாம் என்ன சொன்னாங்கன்னா நானே என்ன சொல்லிடுவேன். ஸோ கோயிலுக்கு போகிற விஷயத்துக்குலாம் நான் எதுவும் கேட்குறேன். அவங்க டாடியில் 2 நாள் லீவ் எடுக்கிறேன். ஸோ அதுக்கு டேரெக்டாக எங்களை பார்க்கறதுக்கு 2 நாள் லீவ் எடுத்துகிட்டு வரலாம்ல. ஸோ அங்கே சுற்றுறதோட
சரி ஓகே. ஏன்னா எப்போவுமே எங்கள் காலேஜில் பாதி பிளான் போட்டு ஃப்ளாப் ஆரம்பிச்சேன்னா, ஸோ அதனால் நானும் சைலண்ட்டாக விட்டுட்டேன். ஏன்டா ஃப்ளாப் ஆகுது இப்படி சொல்கிறேன்னா, ஏமா லிட்ரலி நான் சொன்னேன் கார் எடுத்துன்னு போகலாம், காரு கூட நான் வாங்கின்னு வந்துக்கிறேன், பட் எல்லாம் ரெடியாக இருக்காங்க. ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறேன் லைக் மூவ் ஆன் ஆகிட்டேன்ட்டாங்க. ஸோ அதனால நான் காலேஜ் ட்ரிப்பில் பிளான் போட்டேன்னா நானே பிளான் போட்டு நானே சேருவேன். காலேஜ் பசங்களாம் கூப்பிட்றது அப்படி வரேங்கிறாங்களா, அந்த ஸ்பாட்டில் என்ன வந்தால் ஒரு 2 ரெடி பண்ணி தூக்கி போட்டு போயினே இருக்கிறேன். இப்போது பசங்க கூட வேறு பொண்ணுங்களாம் வராங்களா, ஸோ அந்த மாதிரி பொண்ணுங்க வர டைமில் ஒரே விஷயம் தான் நான் சொல்லிக்கிறேன் அவங்கக்கிட்டலாம், ட்ரிப்புக்கெலாம் பிளான் பண்ணவங்கன்னா தயவு செஞ்சு வாங்க. வராமா ஆமாம் அப்படி சொல்கிறேன், இல்லை நான் வரதில்லை நீ வரதில்லை அப்படின்னு சொன்னால் என்னது அப்படிலாம் சொல்லக்கூடாது. அழகாக இருக்குதுப்பா, தண்ணி அடிக்குது. ஏதோ பேசிட்டு வந்து அப்படியே அந்த வாட்சப்பில் பார்த்துட்டுனா செம்மையாக இருக்குது லிட்ரலி. Why don't you let in the sun? Why don't you go for a walk? Why don't you look at the garden? Why don't you smile anymore? Why don't you let in the sun? Why don't you go for a walk? Why don't you look at the garden? Why don't you smile anymore? Why don't you go for a walk? Why don't you look at the garden? Why don't you smile anymore? என்னண்ணா அவங்களெல்லாம் விட்டு எங்களே பிடிக்கிற? ஹலோ, நாங்களும் இந்த ஊருக்காரங்க தான், வண்டி நம்பர் மட்டும் மாறுது. தென்னாரத்துல தான் சீட் உண்டு தம்பி. அவங்க வந்து அஞ்சட்டி நாடா இருக்காரு சீட் இல்லை. நாங்கள் அங்கே தானே போகிறோம், அஞ்சட்டி தான் போகிறோம். நீங்கள் சொந்த ஊர் அந்த ஊரா? அதான் கேள்வி. அவங்களெல்லாம் விட்றீங்க, எங்களை பிடிக்கிறீங்கல்ல தம்பி. நான் சொல்கிறது புரியும் உங்களுக்கு? சரி சரி போடுங்க. எதில் கொடுங்க பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை இல்லை. இது எதுக்கு யூஸ் இல்லை வாங்கினாலும். இதுக்கு மேலே தான் பாருங்கள், கொஞ்சம் தூரம் போயிட்டு முன்னாடி செம்ம பிளேஸ், சும்மா அவசரமாக இருக்கும். அந்த ரோடு கண்டிஷனு பெண்டு கிண்டு வண்டி நியூட்ரல் பண்ணும். ஆக்சுவலி இந்த வியூ தான் சொன்னேன், இருக்குதுங்க. என்னடா இது செம்மையாக இருக்குதுங்களே வியூ. அப்படி இப்படிலாம் இல்லை, தாறுமாறாக இருக்கும். அதுவும் அந்த மார்னிங்கில் சன்ரைஸ் பார்க்கறதுக்கு இன்னும் குஷியாக இருக்கும். ஏன்னா ஆக்சுவலி சன்செட் நேராக பார்த்தா இந்த பக்கம் ரேஸ் ஆகும்.
இப்போ ரீசெண்டாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரைட் போயிருந்தாங்க. எந்த ஊர்னு தெரில, லிட்ரலி நான் எனக்கு கேட்க கூட இல்லை அவங்கக்கிட்ட. கேட்காம ரைடுக்கு போய் நின்றாங்க. எனக்கு எதுவும் சொன்னலை, எதுவுமே சொன்னதால நானும் சைலண்ட் ஆகிட்டேன். மேலே போயிடலாமா? நானும் எது ரைடுக்கு எதுக்கு போகிறாங்க பசங்க, நானும் எதுவும் கேட்கல. சரி நானும் கர்நாடகாவில் தான் ரைடு போகிறாங்கன்னு சைலண்ட்டாக விட்டுட்டேன். பையன் போலிங்க வீடை விட்டுது நைட்டு 2 மணிக்கு விட்டுங்கிறாங்க. ஓகே எல்லாம் 2 மணிக்கு விட்டுட்டு வந்துங்கிறாங்க. ராயக்கட்டு ரோட்டில் வந்து ரோடு கண்டிஷன் பற்றி தெரில அவங்களுக்கு. லிட்டரலி நான் சொல்கிறேன், ரோடு கண்டிஷன் பற்றி தெரியலையாட்டுங்குது. ஏன்னா என்கிட்ட எதுனா கேட்டிருந்தா கூட நான் சொல்லிங்க ரோடு கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு. ராயக்கட்டு ரோடு கொஞ்சம் பாதியத்தில் ஃபுல்லாக போட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல அப்படியே கொஞ்சம் ஒரு இது பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல பசங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா எடுத்துமே விட்டுங்கிறான் வண்டி செஞ்சால் போய் நிற்குது. ஒருத்தர் அட்மிட் ஆகிங்க. ஆச்சா காலையில் கால் பண்ண, அவனுக்கு கால் பண்ணிட்டு மச்சான் எங்கடா இருக்கிறேன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன்ட்டான். சன்செட்டை பார்க்கலாம் எடுங்க. வம்சே இடம் நல்லா இருக்குது மாம்சே. செம்ம வியூ. ஃபோன் கொடு, முந்து கொடு. இந்த கேமரா ஒழிச்சு வச்சுரு நீ. ஒரு சீட்டு தான், இன்னொரு சீட்டு அங்கேயே போட்டேன். இது நல்லா இருக்கு. ஐயோ என்ன லெட்டர் வருது அப்படியா? ஆக்சுவலி 5 minutes பிரேக் வச்சுட்டு கிளம்புறேன். ஆனால் ரோடு கண்டிஷன் செம்ம மோசமாகுது. லிட்ரலி சொல்கிறேன். இந்த ஊருக்கு பஸ் இருக்குதுன்றாங்க. ஏன்னா ஊருன்னே தெரியலையே, மொத்தமாக ஃபாலோ பண்ண வந்து நேக்குறேன். இங்கே என்னத்துக்கு நின்னுங்கிற? அப்போ இங்கே நிறுத்துற, இங்கே விடு. ஸோ எங்கள் டீக்கால ஒரு சம்பவம் பண்ணிட்டுங்க. எல்லாம் டீலாம் குச்சி ஹெல்மெட்லாம் செக் பண்ணியிருந்தாரு. தெரியாட்டமா கிளாஸ் பக்கத்தில் இருந்து பார்க்கல, உட்காந்துட்டேன் காரணம் நோவுதுன்னு. ஸோ டீ கிளாஸ் தூள் ஆயிடுச்சிங்க. சரி நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு லாஸஸ் வேணாம். சரி நான் தானே வச்சேன், அது எவ்வளோ வேணும்னா அமௌண்ட் சொல்லிடுங்க, நான் பே பண்ணியிருந்தேன். அது வெறும் எவ்வளோ தான் வாங்கிங்க சொன்னேன். 50 நூறுலாம் வாங்கினாங்க, வெறும் 15 ரூபா வாங்கினார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒருத்தர் வந்து நான் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டு அவர் ஜாஸ்தி சொன்னவங்க. சம்டைம்ஸ்லாம் 50 ரூபா 60 ரூபான்னா எனக்கு அவர் வாங்கின காசை வந்து வெறும் 50 ரூபா ஜாஸ்திலாம் வாங்கலை. எனக்கு அதோட மணி தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் எனக்கு தெரிஞ்சு இப்போ பல்கில் வாங்கினா கொஞ்சம் கம்மி அடின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் போனால் தான் யோசிக்கணும். நம்ம கூகுள் குட்டிச்சா தான் எங்கே பின்னாடி தாங்குதா? என்னண்ணா எங்க? ஏய் ஃபோன் வந்துச்சு பாரு. எனக்கு கண்ணே தெரியலையே. எங்கண்ணா இருக்குது? முன்னாடி இருக்கு ரோட்ல அத்தமாச்சு முன்ன ஒரு டிப்பர் கிட்ட. டிப்பரே ஒரு 1/2 மணி நேரம் விடல. ஏய் இருக்கட்டும் ஏரியா. ஏன் நல்லா இருக்குதா அப்போ ரோட்ல? கையை ஆட்டுற நீ போய் நிற்கிற. ஓ சரி போப்பா. ஆஹா இருக்குது இருக்குது. முன்னாடி போய் நிற்கிது.
இங்கே தான் நின்னுங்குது இது. அதுதான் ஏன்னா ஒண்ணுமே தெரியலன்னு பார்த்தா இன்னும் ரோட்டுக்கு வருதுண்ணா. ரோட்டுக்கு வருதா இருக்குது இல்ல அது உள்ளுக்கா இருக்கு. ஏன்னா கிளம்ப வந்துடுமா ஏய் திரும்பிடும் நம்மளுக்கு புஸ்குன்னு. அப்படியாரியா? அப்படிதான் என் கிளாஸ் சார் பையனை அடிச்சு ஆனா உள்ளுக்க போயிட்டு இருக்குது. சரி ஆனா பண்ணிடுன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து போயிருக்கிறான். அப்படியே வந்து அடிச்சு வர அவனுக்கு போயிட்டு ஸ்வாட்டிலே உள்ள போயிடுது. அஷ்டா வரான். வண்டி ஓடுலாமா ஏறிடலாமா? இங்க வந்து ஸ்லோ பண்றாருமா வண்டியில உட்கார் எங்கோ ரோட்ல நிக்குது அது. ஃபேமிலி மெம்பர்ஸ் அதுவும் மான் சவுண்ட் ஃபுல்லாக வச்சுக்கோ. எங்கேயா காணோம்? உள்ள போயிட்டுக்குதா? போயிடுச்சு ஓடுறா கண்ட. எப்பா நான் உசுருக்கு வைப்பில்லடா. எப்பா யூடியூப்ல போட்டுக்கிறேன் மாமா. திரும்புதுடா மாமா. சத்தியமா ஆகாது மாமா. இல்ல அத இங்கே தான் இருக்குது பாரு மா. சவுண்ட் ஃபுல்லா வை. இல்ல ஒண்ணுமே தெரியாதாங்க. ஒண்ணுமே தெரியல. அங்கேயே நின்னுங்குது அது. நடங்க அதுல ஒண்ணு யோ ஏன்னையா பயப்படா. பாரியா பாரியா திரும்பி நின்னுங்குதியா அது. நடங்க போலாம். அதுல வேணா போயிட்டு உக்காரு காணலாம். அங்க பாரு ரோட்டுக்கு வருதுயா. அல்ல கிளம்புங்க. இல்ல அது என்னதான் அதுக்கு பிரச்சனை இருக்கும். யோ திரும்பிக்குதியா. அது அப்படி திரும்பிந்தா கூட ஓகே. கார் வரான். கார் வரான். இந்த வருஷம் அப்படியே ஸ்லோ பண்ண சொன்னான் அவனு. அங்கே பாருண்ணா. திரும்பிட்டான்டா. இப்போ இன்னும் திரும்பி கணேஷ திரும்பிட்டான். ஒண்ணுமே தெரியல. உனக்கு ஒன்றும் தெரியலடா. எனக்கு தெரியுதுடா. ரோட்ல திரும்பிக்கணான் அவன். தெரியுதா? வந்துட போகுது. அது ஒரு பயமா தான் இருக்குது. எங்க பத்தி என்னப்பா ஏன்னெல்லாம் ரோட்ல வந்து நின்னுங்குது. வந்துட போகுது. ஆஹா ஏய் கம்மனிடியா. போட்டோ எடுத்துக்கியா? எங்க அப்பா ஐயோ ரோட்டுக்கே வந்துச்சியா? தெரியுதா? எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஜாலியா ரோட்ல நடந்து வர பத்தியா? இதுக்கு மேலாம் நிக்க கூடாது ரோட்ல. வீடியோ நான் சொல்றேன். இதுக்கு மேலாம் நிக்க கூடாது. எனக்கு வர ஸ்பீடா வந்துங்கிறான் அவன். நில்லுங்க. அது பாட்டுக்கு போயிருக்கேன். நான் நட்டி ப்ரெஷர் பண்ணி விட்டேன். அது பாட்டுன்னு போயிருக்கான். அதுக்குள்ள அது ரோடே வருது. என்னன்னா ரோடே வருது. அது நான் போன எதுனா பெரிய வண்டி வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அது போறதுல எடுத்து இங்கே தான் சாப்பிடுது. சுத்தி இங்கே இதை பத்தி இது என்ன பண்றது நம்ம வச்சுக்கிட்டு.
உக்காரடி. யோ அடியா, யோ ஸ்பீட் அடியா, போகலாம். ரோட்லேயே நின்னுங்கிறான் பார்த்தேன். ஒன்றும் புரிய மாட்டேங்குதுடா எப்பா. ஃபர்ஸ்ட் டைம் காட்டுக்குள்ள நடு ரோட்டில் யானை பார்த்தா என்ன சொல்றது? ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இடம் நல்லா இருக்குதுப்பா. உங்க ஊர் எதுப்பா? உங்க ஊர் இங்கேருந்து இந்த பக்கம் எங்கே இது? உங்க ஊர்? அந்த ரோடா? ஆஹா. அப்போ இந்த காட்டில் என்னென்ன இருக்கும்? என்னடா அந்த வண்டியை விட்டு இந்த வண்டி எடுக்கிறீங்கன்னா இது கொஞ்சம் மேலே எடுத்துல பார்த்தியா? குட்டியான்னு நின்னுங்குது, குட்டியான்னு நின்னுங்குது பார்த்தியா? இங்கேருந்து எப்படிப்பா உங்க ஊரை பார்க்க முடியும்? இங்கேருந்து எப்படி உங்க ஊரை பார்க்க முடியும்? ஆனா உனா உங்க ஊர் இருக்கிற பப்பி 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 மாம்சே இது எகிரிச்சு மாம்சே. கல் விழுந்து கல் விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு நானும் பார்க்கல, கேமரா கீழே சாஞ்சிட்டு இருக்குது. வாட்டர் ஃபால்ஸ் நல்லா இருக்குது. நேரம் அவங்ககிட்ட போகலாம். நடுக்காட்டில் கொண்டு வந்து வாட்டர் ஃபால்ஸ் தாங்கி குளிச்சுட்டு வரலாம். கீழே இறங்கி பார்க்கலாம். இதுயா எங்கேயா போகிறீங்க ரெண்டு பேரும்? ஆக்சுவலி இந்த பிளேஸ் செம்ம அவசரமாக இருக்குதுங்க. கீழே வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதுங்க. அதான் இதுதான் கீழே போகலான்னுக்கிறேன். ஒரு திங்ஸில் எங்கேயோ வச்சுட்டு வாட்டர் ஃபால்ஸ் போகலான்னுக்கிறேன். ஆல்ரெடி பசங்க எல்லாம் இறங்கிட்டு இருக்கிறாங்க. முன்னெல்லாம் காலேஜ் இருந்து அப்படியே தூக்கிட்டு வந்ததே பெரிய விஷயம். பைப்பில் வெளியே வந்தார் பக்காரு போகலாம். பார்த்து பார்த்து வா. வா ஃபோட்டோ இருக்குதா? ஃபோட்டோ பைத்தியமா? கிளீன்னஸ் இல்லை அவ்வளோ. இல்லைன்னா ஃபோட்டோ எடுக்கிறது இல்லைங்க தம்பி, இதுங்க அங்கே எடுக்கணும். இல்லையா போய் தண்ணி இல்லையா? 7:30 ஆமாம்மா. இல்லையா தண்ணியில்
நடுவில் போயாமாம்மா வருது ரிட்டனா அவ்வளோதான். இப்போ ரெண்டுமே தெரிய மாதிரி இருக்கு. ஆமாம், இது என்னப்பா தமிழ் எழுதிங்கிறாங்க, பரம்பரெல்லாம் ஒன்றும் எழுதி போகிறாங்க. ஃபோட்டோ போய்த்துங்களா? சாவு இது ரொம்ப நாள் ஊற்றுதாட்டுதுப்பா தண்ணி. வழுக்க மாட்டேங்குது உஷாரு. மேம் மீனுக்கு இது புடி மேம். இதோ என்னது போகுது? மாமா சோஷியல் ஒர்க்கா? அங்கே போட்டு கையில் எடுவோம். ஓகே, சோஷியல் ஒர்க்லாம் பண்ணுறேன். அப்படியே அட்டை பாக்ஸ் எடுத்துன்னு வந்துடு, அட்டை பாக்ஸில் க்ளீன் பண்ணிடு. அப்படியே உள்ளே இறங்கி எல்லாம் க்ளீன் பண்ணிடுவோம்மா. இல்லை க்ளீன் பண்ணுறதுக்கு ஐயா யூடியூப் போட்டு விட்டுரு, சமூக சேவை செய்கிறாருன்னு சொல்லிட்டு. எப்படிப்பா போறீங்க?